ஐயா திரு சேலம் குப்புசாமி ஐயா அவர்கள் ஆஸ்திரேலியாவில் சிட்னி மாநகரிலே ஏடிபிசிக்கு அளித்த பேட்டியினை அன்பர்கள் தொடர்ந்து கேட்கலாம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. தமிழினுடைய உண்மை என்றால் ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியுங்க ஐயா. யாரை பார்த்தாலும் வணக்கம் என்று நாம் சொல்லுகின்றோம். அந்த சொல்லுக்கு பொருள் நமக்கு தெரிகின்றதா? இல்லை. பழந்தமிழிலே ஒரு வழக்கம் உண்டு. எல்லாம் காரண பெயர்கள் தான். அகராதியை தேடி போக வேண்டாம். வணக்கம் என்கின்ற சொல்லை மூன்றாக பிரிக்கலாம். வன், குடல், அக்கு, குடல், அம் என்று அது பிரியும். வன் என்றாலே வணங்குகின்றேன் என்று பொருள். எதை வணங்குகின்றேன் என்றால் உங்களை வணங்குகின்றேன் என்பது மட்டுமல்ல, உங்களுடைய உடலிலே அக் என்ற இந்த புருவ மத்தியிலே அக் என்பது 3 புள்ளிகளாக வரும். தாய்மார்கள் பொட்டு இடுகின்றார்கள் அல்லவா? சிவனுக்கு நெற்றிக்கண் இருக்கின்றது அல்லவா? அந்த நெற்றிக்கண் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு என்பது தமிழர்களுடைய நம்பிக்கை. ஆக இங்கே பொட்டு வைத்து விட்டால் 3 கண்கள் அக் என்கின்ற பகுதி சுட்டி காட்டப்படுகின்றது. அந்த இடத்திற்குள்ளே நம்முடைய உயிர் இருக்கின்றது. அந்த உயிரை இயக்குகின்ற ஜோதியாக, அருட்பெரும் ஜோதியாக இறைவன் இருக்கிறாக. வணக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது நான் உங்களை மட்டுமல்ல, உங்களுடைய உடலிலே புருவ மத்திக்கு உள்ளே இருக்கின்ற ஜீவனை இயக்குகின்ற, ஆன்மாவை இயக்குகின்ற கடவுளையே வணங்குகின்றேன் என்று பொருள். ஆக ஒரு ஜீவன், அதனை நாம் கொன்றால் என்னாகின்றது என்றால் அந்த உயிரை மட்டும் கொல்லவில்லை, கடவுளையே கொள்கின்றோம். பிரம்மஹத்தி என்கின்ற தோஷம் வந்துவிடும்.